தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அதிபர் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் விசேட உரையாற்றவுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தொடர்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று இடம்பெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்விலேயே அதிபர் உரையாற்றவுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அதிபர் நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அரசு துறையிலுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடி மற்றும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. பாடசாலை நேரத்தின் பின்னர் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் பூதவிடல் இன்று காலை 9 மணி முதல் பொருளையில் உள்ள தனியார் மலர் சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படவுள்ளது. புதன்கிழமை நண்பகல் வரையில் பூதவிடல் அங்கு வைக்கப்பட்டு பின்னர் நாடாளுமன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதனை அடுத்து புதன்கிழமை இரவு திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று மாற்றம் ஏற்படவுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று காலை வெளியாகும் என லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் தம்புள்ளை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் திங்கட்கிழமை அதிகாலை கலேவல நகரத்தில் இடம்பெற்றுள்ளது. குருநாகலில் இருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி பூந்தொட்டியில் மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரொருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காரியமடித்த மற்றும் லக்கல பகுதிகளைச் சேர்ந்த 28 மற்றும் 40 வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தம்புள்ளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு வரும் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூல மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்படவுள்ளது. தலங்கம பிரதேசத்தில் நேற்று வாளுடன் வீதிக்கு சென்ற நபர் ஒருவர் வீதியில் பயணித்த பொதுமக்களை தாக்கியுள்ளதாக தலங்கம போலீசார் தெரிவித்தனர். இவர் குடிபோதையில் இருந்துள்ளதாகவும் இதன்போது வீதியில் இருந்த 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காணப்படுவதால் அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிப்பு மற்றும் கடல்சார் சமூகத்தை அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவநிலை தீவிரமாக இருப்பதால் அரபிக்கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும். இதேவேளை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை,
ஹமோதூட்டி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. மத்துகம களுத்துறை வீதியில் ஜடதொலவத்த பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. சாரதி உறங்கியதால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து லொத்தர் சீட்டுகளை விற்பனை செய்யும் கடையொன்றுடன் மோதி பின்னர் அருகில் இருந்த சுவரொன்றில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 7 பேர் காயமடைந்துள்ள நிலையில் களுத்துறை நாகோடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 25,000 ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் 25,000 ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்க நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை, இலங்கை கட்டிடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கும் கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திரைசேரியின் ஒப்புதலுடன் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த சுற்றறிக்கையின் விதிகள் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணத்தை குறைக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய பேருந்து கட்டண கொள்கையின்படி 12 நிபந்தனைகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் பேருந்து கட்டணம் திருத்தம் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கட்டண திருத்தத்தில் பேருந்து கட்டணம் 5.7 வீதத்தால் குறைக்கப்பட உள்ளதுடன் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமான 30 ரூபாய் கட்டணம் 28 ரூபாய் வரை 2 ரூபாவால் குறைக்கப்பட உள்ளது. இதன்படி அதிவேக வீதிகள் உட்பட அனைத்து பேருந்துகளுக்கான புதிய கட்டணத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் காலமானதை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் குகதாசன் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2020 பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்ட சண்முகம் குகதாசன் 16,770 வாக்குகளை பெற்றார். சம்பந்தனை அடுத்து அதிக வாக்குகளை பெற்ற அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கவுள்ளார். இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இரா சம்பந்தன் மறைவிற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியல் தலைவர்கள் பலரும் தமது இரங்கல் செய்தியை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 25 இந்திய மீனவர்கள் திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே 25 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களின் 4 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கைதான 25 இந்திய மீனவர்களும் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் ஊடாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி வைத்தியர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று சாவகச்சேரி நுணாவில் ஏனையின் வீதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் வைத்தியர் பயணித்த காரும் பொதுமகன் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் ஏனையின் வீதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து குறித்து சாவகச்சேரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் சுகாதார அதிகாரிகளால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி ஒவ்வொரு நாளும் குறைந்தது 32 பேர் ஏதோ ஒரு காரணத்தினால் காயங்களுக்குள்ளாகின்றனர். இதன் காரணமாக வருடாந்தம் சுமார் 12,000 பேர் உயிரிழக்கின்றனர். இலங்கையில் ஜூலை 1 முதல் 7 வரையில் தேசிய காயம் தடுப்பு வாரம் நினைவு கூறப்படுகின்ற நிலையிலே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களின்படி காயங்கள் காரணமாக வருடாந்தம் 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். இலங்கையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் 10வது முக்கிய காரணங்களில் காயங்களும் உள்ளடங்கியுள்ளன. கடுமையான காயங்கள் அல்லது அவற்றின் சிக்கல்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளர்களிடையே இறப்பு விகித அதிகரிப்புக்கு கணிசமான பங்கை வகிக்கின்றன என்றும் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.